பெரிய அரண்மனை. அதில் எப்போ பார்த்தாலும் நடனம், நாட்டியம்னு சொல்லிட்டு ஒரே கலை நிகழ்ச்சிகள் தான். எங்கே பார்த்தாலும் ஒரே சந்தோஷந்தான். அறுசுவை உணவுகள், அதே மாதிரி ராஜபோக வாழ்க்கை. ஆமாம், இதெல்லாம் இருந்தால் சலிப்பு வருமா? யாருக்குமே சலிப்பு வராது. ஆனால் ஒருத்தருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே யோசித்தார், நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், எதுக்காக நாம் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறாங்க, எல்லாரும் இறக்குறாங்க, அப்புறம் மறுபடியும் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி கர்மவினை சுழற்சிக்குள்ளார எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. நாம் அது மாதிரி மாட்டிக்கவே கூடாது. நாம் இறைவனை பற்றி தியானித்து நாம் எல்லா வகையிலுமே இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே இருக்க வேண்டும், மீண்டும் பிறவாத நிலையை பெற வேண்டும் அப்படின்னு அந்த அரசர் குமாரர் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறார். திடீர்னு பார்த்தார், 30 வயசு இருக்கும், அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்பிட்டார். அப்படியே உடுத்தின உடையோட வெளியில் கிளம்பிட்டார். அவர் வேற யாரும் இல்லைங்க, ஸ்ரீ மகாவீரர் தாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான்க அவர். அவருடைய மகாவீர் ஜெயந்தியானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த மகான் தான் வர்த்தமானர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி தேவநாகரி அப்படின்னும் அழைக்கப்படுகிறார். அந்த சமண மதத்திலே, அந்த ஜைன மதத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய குருமாராக இந்த மகான் இருக்கிறாருங்க. அதாவது ஜைன மதத்தினுடைய 24வது தீர்த்தங்கராக இந்த மகான் இருக்கிறாங்க. சந்திரனுடைய அந்த 13வது திதியாகிய திரையோதசி திதி நாளிலே இந்த மகான் பிறக்கிறாங்க. அதான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த திதி வருதுங்க. அதில் இந்த மகான் பிறக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மாவை விடுவிக்கக்கூடிய செயல் எது, அதில் இவர் அக்கறை காட்டுறாருங்க. இந்த மகான் தர்மத்தின் கொள்கைகளை எல்லாம் பரப்பியிருக்கிறார். பீகாரில் பார்த்திங்கன்னா சத்திரிய குண்டு அப்படின்னு ஒரு இடம். அது அப்போ அவர் பிறந்த போது இருந்த பேர், இப்போ வைஷாலி அப்படிங்கிற பேரில் அந்த இடம் இருக்குது. அங்கே தான் இந்த மகான் ஸ்ரீ மகாவீரர் பிறந்தார். மன்னன் சித்தார்த்தருக்கும் அதே மாதிரி ராணி திரிசலாவுக்கும் மகனாக அழகாக பிறந்தார். இளவரசனாகவும் விளங்கினார். ஆனால் அதே நேரத்தில் இந்த மகான் நாம் பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும், ஆசைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 30வது வயதில் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் துறந்து விட்டு கிளம்பினார். கிளம்பி போய் கடுமையாக தவம் 12 ஆண்டுகள், அதாவது காட்டுக்குள்ளார உட்கார்ந்து, வனவிலங்குகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே உட்கார்ந்து, அதாவது ஆடைகள் எதுவும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உள்ள அமைதியை தேடி, அதாவது மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு மனசே பதில் சொல்லி மனசுக்குள்ளேயே சிலதெல்லாம் தேடுவாங்க இல்லைங்களா, அந்த உள்ள அமைதியை தேடி போயிட்டு உட்கார்ந்தாங்க. கடைசியாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அகிம்சை, யாருக்குமே நாம் தீங்கு நினைக்கக்கூடாது, உண்மை, எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும். அதை தெரிஞ்சு தெரியாமல் சிலர்லாம் 4 பேர் முன்னால் உண்மையாக இருப்பாங்க, அப்புறமா போய் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. கற்பு, எந்த விதத்திலையும் நாம் எந்தவித சந்தோஷத்திலையும் ஈடுபடக்கூடாது. பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா எதையும் எடுத்துக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுக்கப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொன்னாங்க. 3 மணி நேரம்தான் தூங்குவாங்க, அதை நடந்து கொண்டே இருப்பாங்க. பீகார், வங்காளம், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு சென்று அங்கெல்லாம் நிறைய போதனைகள் எல்லாமே செய்தாங்க. 72 வயது வரைக்கும் தான் அந்த மகான் வாழ்ந்தார். இறப்பு மற்றும் மறுபிறப்பு அந்த சுழற்சியிலிருந்து நாம் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவங்களுடைய இறுதி சொற்பொழிவு 48 மணி நேரம் நடந்திருக்கு. தொடர்ந்து 48 மணி நேரம் இந்த மகான் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு உயிரும் சுயநலம் இல்லாமல் இருக்கணும், பேராசை இல்லாமல் இருக்கணும், கோபம் மற்றும் வன்முறை போன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த மகான் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் ஆகிய ஸ்ரீ மகாவீரர் ஜெயந்தி வர ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்படி இருக்கிறதுனால அந்த மகான் சொல்லிய பல கருத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்றி நல்ல விதத்தில் வாழ்ந்து வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் எல்லாம் வல்ல யோகிகள், தவசிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.